ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சில்வர் பேரில் நமக்கு ஒரு என்ட்ரி இருக்குது. இந்த என்ட்ரி எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் தான். நமக்கு இந்த ரைசிங் வெட்ஜ் பேட்டர்ன், ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன்லாம் படிச்சிருப்போம். அதில் நமக்கு ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் ஃபஸ்ட் நம்ம ரிஜெக்ஷன்ஸை பார்த்துறோம். நமக்கு ரிஜெக்ஷன் பார்த்தோன்னா இந்த ரேஞ்சஸில் இருக்குது, இந்த ரேஞ்சஸ். அடுத்த டவுன் சைடு பார்த்தோன்னா இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இப்போ இங்கே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ரிஜெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணி லைன் எடுத்துகிட்டு நம்ம கனெக்ட் பண்ணால் அப்படின்னா பர்ஃபெக்டான ஒரு பேட்டர்ன் நமக்கு கிடைக்கும். நாங்கள் ட்ராப் பண்ணுவோம். ஃபஸ்ட் நான் அப்பர் ட்ரெண்ட் லைன் ஒன்று ட்ராப் பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட்டு இருக்க இந்த ரிஜெக்ஷன்ஸ் 2 ரிஜெக்ஷன் கனெக்ட் பண்ணுறேன். நமக்கு கிளியராக இருக்குது. பார்த்தீங்கன்னா கிளியரான ஒரு பாயிண்ட். இப்போ நீங்கள் ரிஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம ட்ராப் பண்ணும்போது பேட்டர்ன்ஸ் ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 2 ரிஜெக்ஷனாவது இருக்க மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. அப்போனா தான் அந்த பேட்டர்ன் நல்லாவே ஒர்க் ஆகும். அது மாதிரி அந்த 3வது ரிஜெக்ஷன்ஸில் மேக்ஸிமம் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி தான் நமக்கு இப்போ இந்த ரேஞ்சஸில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட் ரிஜெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஆரோ மார்க்கில் மார்க் பண்ணிக்கலாம். அது பேட்டர்ன் பார்க்குறதுக்கு கிளியராக இருக்கணும். ஓகேங்களா? டவுன் சைடு ஒரு 3 ரிஜெக்ஷன்ஸும், அப்பர் சைடு ஒரு 2 ரிஜெக்ஷனும் நமக்கு இருக்குது. நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், பிரேக் அவுட் ஆகும்போது அந்த பிரேக் அவுட் கேண்டிலில் போய்ட்டு என்ட்ரிஸ் எடுக்கவே கூடாது. அப்படி பார்த்தா நமக்கு பிரேக் அவுட் கேண்டில்னால் எதுன்னா நமக்கு இதுதான் அந்த கேண்டில். ஓகேங்களா? இது பிரேக் அவுட் ஆகிற கேண்டில். நம்ம ட்ராப் பண்ணியிருக்க இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கக்கூடிய கேண்டில். இது பிரேக் அவுட் கேண்டில். இந்த பிரேக் அவுட் கேண்டில் நம்ம இன்றைக்கி என்ட்ரிஸே போக மாட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா நம்ம பிரேக் அவுட் கேண்டிலுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் அப்போனா இந்த கரண்ட்டாக ஃபார்மேஷன் ஆகக்கூடிய இந்த கேண்டில், இந்த கேண்டில் தான் நம்ம போயிட்டு என்ட்ரிஸ் எடுப்போம். அந்த என்ட்ரியும் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த பிரேக் அவுட் கேண்டிலோட ஹையை கட் பண்ணணும். அப்படி பார்த்தா நமக்கு இந்த கேண்டில் இப்போ கரெக்டாக ஃபார்மேஷன் ஆகக்கூடிய இருக்குது இந்த கேண்டில், இந்த கேண்டிலோட ஹையை கட் பண்ணணும். அப்போ தான் நம்ம என்ட்ரிஸு எடுக்கணும். அது எப்படி எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு டவுன் சைடு அந்த செகண்ட் கேண்டில் டவுன் சைடு ஃபார்மேஷன் ஆகும்போது ஒரு லோ போயிட்டு திரும்ப அந்த ஹை போய் அந்த பிரேக் அவுட் ஆகும்போது தான் நம்ம என்ட்ரிஸ் போகணும். அதாவது சின்னதாக ஒரு புல் பேக் மாதிரி. இப்போ நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேமில் போய்ட்டு எடுத்திங்கன்னா இந்த சார்ட்டை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் கொடுத்துருக்குது நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி தான் கான்செப்ட்டு. இப்போ நம்ம போயிட்டு திரும்ப அதே சேம் டைம் ஃப்ரேம் போயிடுவோம். இப்போ பார்த்தோன்னா நமக்கு கரண்ட்டாக இருக்குது, இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இந்த கரண்ட் கேண்டலோட ப்ரீவியஸ் கேண்டலோட ஹையை கட் பண்ணல. அந்த கேண்டலோட ஹையை கட் பண்ணும்போது நம்ம என்ட்ரிஸ் போகிறோம். இந்த இடத்துல நம்ம என்ட்ரின்னு மார்க் பண்ணிக்கலாம். அதாவது முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சார்ட்டை சிம்பிளாக வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நீங்கள் கண்ணா அப்படின்னா இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட கான்ஃபிடென்ட் கம்மியாயிரும். முடிஞ்ச அளவுக்கு வெறும் லைன்ஸை வச்சு ட்ராப் பண்ணுறதுக்கு, அதாவது ட்ரேட் பண்ணுறதுக்கு கற்றுக்கிறது நல்ல ஒரு இதாக இருக்கும். நானும் பார்த்தீங்கன்னா பர்சனலாக இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ண மாட்டேன். அப்படி யூஸ் பண்ணால் MT5ல் மட்டும், MT5 இல்லை MT4ல் மட்டும் சும்மா சாம்பிளுக்கு அது வாட்டுக்கு ஓடிட்டுருக்கோம். ஆனால் பட் இருந்தாலும் அதை வச்சு நான் ட்ரேடே பண்ண மாட்டேன் என்றைக்குமே. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த லைன்ஸை வச்சு மட்டும்தான் ட்ராப் பண்ணுவேன். அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற மெத்தட்ஸாக இருக்கணும், ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த லைன்ஸை மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி ட்ராப் பண்ணுவேனே தவிர இந்த மாதிரி இது பண்ண மாட்டேன். சப்போஸ் நான் ட்ராப் பண்ணுற பேட்டர்ன்ஸ் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு அந்த பேட்டர்ன்ஸை, அந்த ரிஜெக்ஷன்ஸை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ரேட் பண்ணுவேன் தவிர என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் நான் அதாவது கான்ஃபிடென்ட் இல்லாமல் ட்ரேட் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்திங்கன்னா என்ட்ரி இங்கே எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நமக்கான டார்கெட் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நமக்கு மார்க்கெட் எந்தெந்த ரேஞ்சஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஏரியா பார்த்தோன்னா இந்த ரேஞ்சஸில் இருக்க இந்த மல்டிபிள் டச்சஸ். ஓகேங்களா? இந்த ரேஞ்சில் மார்க்கெட் ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா இந்த ரேஞ்சஸை மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அடுத்து பார்த்தோன்னா இந்த ரேஞ்சஸை அந்த ஹையை மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணணும். நம்மளோட டார்கெட் எங்கே செட் பண்ணலான்னா இந்த ஹையில் செட் பண்ணிக்கலாம். 25.00545 அந்த ரேஞ்சஸை நமக்கு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரேஞ்சஸ்லாம் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணோம். பட் இருந்தாலும் இதோட திரும்பாது. நமக்கான டார்கெட் இங்கே இருக்குது. அதாவது இந்த ஹையர் லோ ஸ்ட்ரக்சரோட தான் மார்க்கெட் மேலே போகுமே தவிர, அதாவது அந்தந்த ரேஞ்சஸில் வரும்போது நமக்கு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் ஸ்லோவாக இருக்கும். அதை பிரேக் பண்ணும்போது, ஒவ்வொரு ரேஞ்சையும் பிரேக் பண்ணும்போது தான் நமக்கு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி தான் நமக்கான டார்கெட்டை அந்த ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இது நான் சும்மா தான் நான் ட்ராப் பண்ணேன். அதாவது ரேஞ்ச் எந்த வரையும் இருக்குது, மார்க்கெட் எதை ரெஸ்பெக்ட் பண்ணுன்றக்காகத்தான் நான் இந்த இதை மார்க் பண்ணேன். நமக்கான டார்கெட் அங்கே இருக்குது. நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, சாரி
4000 பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த சிங்கிள் ட்ரேடில். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து சில்வர் பேரை பொறுத்த வரையும் நம்ம வந்து சின்ன லாட் சைஸ் தான் யூஸ் பண்ணோம். எந்த அளவுக்கு நம்மளால் சின்ன லாட் சைஸ் யூஸ் பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் யூஸ் பண்ணோம். அது மாதிரி ரியல் மணியை வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது செட் ஆகாது. ஏன்னா நமக்கு வந்து லாஸஸும் அதிகமாக இருக்கும், ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்கும் சில்வர் பேரை பொறுத்த வரையும். அதனால் அந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டில் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது செட் ஆகும். இது மற்ற பேர்ஸ்னால் ஓகே, நம்ம வந்து பர்சனல் அக்கௌண்ட்டில் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். பர்சனல் நானும் இந்த ட்ரேட் எடுத்தாலும் நான் வந்து ஃபண்டட் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவேன். மற்றபடி சில்வர் பேரை வந்து ரியல் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ண மாட்டேன். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாப் லாஸை பார்த்துருவோம். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தோன்னா இந்த மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸில் டவுன் சைடு இந்த இடத்துல ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. இந்த ரேஞ்சில் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு ஆல்ரெடி பார்த்தோன்னா கரண்ட்டாக நமக்கு வந்து இந்த கேண்டில் வந்து ரிஜெக்ட் ஆகுது. ஓகேங்களா, நம்ம என்ட்ரி எப்போ சொல்லியிருக்கோம், ப்ரீவியஸ் கேண்டலோட ஹையை வந்து சொல்லியிருக்கோம். அந்த கேண்டில் வந்து கட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு என்ட்ரி. மற்றபடி இந்த கட் பண்ணலை அப்படின்னா அந்த பேட்டர்னே ஃபெயிலியர். நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணுவோம். ஓகேங்களா, வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிங்க. சப்போஸ் முன்னாடியே எடுத்து குயிக்காக ப்ராஃபிட்டை வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய்ட்டு மாட்டிப்பீங்க. நமக்கு வந்து இந்த செட்டப் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த கேண்டலோட ஹையை கட் பண்ணணும். இந்த இடத்து ஹையை கட் பண்ணப்போ தான் என்ட்ரி போகணும். அதுக்கப்புறம் தான் ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் டார்கெட். ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், அடுத்த டார்கெட். இந்த 3 இதும் நீங்கள் எப்போ கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கான ட்ரேடு வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அது கரெக்டாக வந்து ஒரு ஸ்டேபிளான இன்கமோட டெய்லி ப்ராஃபிட் பண்ணிகிட்டே போக முடியும். வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.